என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் நிறைய டைமென்ஷன்ஸில் நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் வந்து யார், கவினோ அவங்க லவ்வர் சுபாஷினி. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அவங்கள லவ்வர் அப்படின்னு சொல்லலாமன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. ஏன்னா முதற்கட்ட விசாரணையில் நான் கவினை காதலிக்கவில்லை அப்படின்ற மாதிரி நான் நிறைய இந்த வீடியோ ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கவிதை பார்த்தேன். தான் இறக்கும் முன்னே தன் காதல் இறந்து விட்டது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுதாங்க நிறைய ஊரில் பண்ணுறாங்க. நீங்கள் 2017 இன்னைக்கு வரைக்கும் ஆட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 67 ஆணவ கொலைகள் பண்ணியிருக்காங்களாம். 67 ஆணவ கொலைகள். ஆணவன்னா என்ன? ஆணவன்னா ஜாதி ஆணவத்தினால ஆடுறது. இதில் எல்லா இடத்துலையும் ஜாதி வந்து முற்றிலும் ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறது, இல்லை நீ யாரு நான் யாருன்னு கேட்கறதெல்லாம் இன்னும் மாறலை நிறைய இடத்துல. அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் அதோட வீரியம் வந்து இப்போ எப்படின்னா சோஷியல் மீடியா வழியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஸோ நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி கூட நம்ம எவால்வ் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல புரியும். பேரண்ட்ஸ் ஒரு 40-50 இருக்கவங்களுக்குலாம் பெருசாக அதை பற்றி தெரியாது. ஆனால் பசங்க சில பேர் நான் பார்க்குறேன், நிறைய பேஜஸில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. ஒவ்வொருத்தர் நான் சொல்கிறேன் இந்த ஜாதி அந்த ஜாதியும் கிடையாது, எல்லா பலதரப்பட்ட கேஸ்ட்டில் வந்து நாங்கள் இந்த கேஸ்ட்டு நீங்கள் இந்த கேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி இந்த கொஞ்சம் கெத்தாக நடக்கிறது கொள்வது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்தாங்களோ இல்லை அந்த மாதிரி பண்ணாங்களோ இனிஷியலாகவே இதெல்லாம் நிறைய இடத்துல எராடிகேட் பண்ணியிருக்கலாம். பட் அது இப்போ தலை விரிச்சு ஆடுதுன்றது தான் உண்மை.